ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான நல்ல குளிர்ச்சியான மஸ்க் மெலன் மில்க் ஷேக் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கோடை காலத்துக்கு நம்ம உடல் சூட்டை தனிப்பதற்கும் புத்துணர்ச்சி சர்வுக்கு ஏற்ற ஒரு ஜூஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது கிர்னி பழம் மில்க் ஷேக்கு. இந்த மஸ்க் மெலனில் நிறைய உங்களுக்கு நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி கிளிசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு கூட இந்த பழத்தை எடுத்துக்கலாம். வாங்க இந்த மஸ்க் மெலன் மில்க் ஷேக் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு நல்ல பழுத்த மஸ்க் மெலன் ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பால், நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர், சப்ஜா விதைகள் 2 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், சுகர் 5 டேபிள் ஸ்பூன், ஜவ்வரிசி ஒரு 1/4 கப்பு, கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். நல்ல மஸ்க் மெலன் அப்படின்னா இந்த காம்பை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும். மோந்து பார்த்தா நல்ல வாசமும் வரும். ஸோ நல்ல பழுத்த மஸ்க் மெலனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 2ஆக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டீங்க அப்படின்னா நடுவில் தான் உங்களுக்கு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை ஸ்பூன் வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணாலே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதோட சதையை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த மஸ்க் மெலனை நம்ம மிக்சியில் போட்டு நல்ல மையாக கூழாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்க சப்ஜா விதையில் நம்ம தண்ணி விட்டு அதை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் அது ஊறி நல்லா உப்பி வரும். அடுத்து நம்ம வச்சுருக்க ஜவ்வரிசியை ஒரு 30 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அதை கொதிக்க விட்டோன்னா ஒரு 4 நிமிஷத்தில் அந்த ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து வந்துடும். அது நல்லா வெந்த பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண பிறகு அந்த ஜவ்வரிசியை குளிர்ந்த தண்ணியில் இல்லைன்னா டேப் வாட்டரில் நீங்கள் கழுவி வச்சிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க ஃபுல் ஃபேட் மில்கை நம்ம ஒரு அகண்ட பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். அது கூடவே நம்ம வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் பண்ண பிறகு நம்ம அடுப்பில் வச்சு இதை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க மில்க் பவுடரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடரையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒன்றா கலந்த பிறகு நம்ம வச்சுருக்க சுகரையும் இதில் சேர்த்துக்கலாம். சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போடுற சுகர் நல்லா கரைஞ்சிரும். கொதி வர ஆரம்பிக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம விஸ்க் பண்ணிகிட்டே இருப்போம். கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க மஸ்க் மெலன் ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க. வச்சு இதை கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு நம்ம இதை ஒரு அகண்ட பாத்திரத்தில் நம்ம போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இதை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா மேலாப்பில் ஆடை பிடிஞ்சிரும். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லாக்கிக்கலாம். ஜில்லாக்கி நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நமக்கு மஸ்க் மெலன் மில்க் ஷேக் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம ஜவ்வரிசியையும் நம்ம வச்சுருக்க சப்ஜா விதைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற குளிர்ச்சியான மஸ்க் மெலன் மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.